தாயே அம்மா உடம்பெல்லாம் நோகுதன உத்தமிய தாயே அம்மா இருதயமோ நோகுதன உத்தமிய தாயே ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஓ, ரிஹர்சலுக்கு வெளிக்கிட்டாச்சா? ஓ அப்படியா? நான் இன்னும் ஹோட்டலில் தான் இருக்கிறேன். நேற்று உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபுட்டேஜஸ் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி. நீங்கள் தான் முதல் என்னை வீடியோ எடுக்கிறீங்க. மற்றும்படி கூத்து செய்யும்போது எடுத்த 2-3 படங்கள் தான் என்னட்ட இருக்குது. நான் கொழும்புக்கு போனோன்னே முதல் வேலையாக உங்களோட படத்தை தான் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கொப்பி தரேன். ஓகே? இங்கே சொல்ல மறந்துட்டேன், இன்டர்வியூக்கு நீங்கள் ரெடி தானே? அது பரவாயில்லை. அண்ணாவியாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினவர். அப்போ நாங்கள் இப்படி பண்ணுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டாக உங்களோட இன்டர்வியூ ஷூட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களோட ரிஹர்சலையும் நைட் பெர்ஃபார்மன்ஸையும் ஷூட் பண்ணுவோம். ஓகே தானே? இப்போ நான் ரிஹர்சலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. நீங்கள் எப்பவும் அங்கே வரலாம். எங்களோட ரிஹர்சல் முடிய உங்களோட இன்டர்வியூ செய்வேன். சரி, அப்போ நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன் பெற்றவளே தாயே அனலாயேரியம்மா பெற்றவளே தாயே அம்மா அனலாயேரியம்மா பெற்றவளே தாயே அம்மா ஓராம்படி ஏறவென்றால் பெற்றவளே தாயே என்ற இடம் போனாடுங்குதம்மா பெற்றவளே தாயே என்னையா லேட்டாக போச்சு? தெரியாது, இப்படித்தான் வீட்டு பிரச்சனையிலையும் சமாளித்து கொண்டது. உடம்போ நாடுங்குதம்மா உத்தமிய தாயே டிஷர்ட் நல்லா இருக்கு.
எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கூத்து, இந்த ட்ராமா இதுகள் எல்லாம் நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் செய்கிறீங்க? பொம்பளை கதாபாத்திரங்கள் தான் எப்போவுமே. பெரும்பாலான நேரங்களில் அந்த கூத்துண்ட மெயின் கேரக்டர் பிரதான பெண் கதாபாத்திரமாக நடிக்கிறேன். எவ்வளவு காலமாக நீங்கள் நடித்து கொண்டு இருக்கீங்க? பள்ளிக்கூட காலத்தில் இருந்தே பொம்பளை கதாபாத்திரங்களுக்கு தான் என்ன எடுக்கிறவையே. பள்ளிக்கூடத்தால் விலத்தினா பிறகு ஊரில் இருக்கிற கூத்து அண்ணாவியார் ஒருத்தர் தன்னோட குரூப்பில் வந்து சேர சொல்லி கேட்டவர். அதுக்கு பிறகு அவைகளோட சேர்ந்து நிறைய பாரம்பரியமான கூத்துக்களில் நடிச்சிருக்கிறேன். அவர் சரியாக சந்தோஷப்பட்டவர், எனக்கும் சரியான சந்தோஷம். பார்க்குறவையிலும் என்னை வந்து நிறைய பாராட்டினவங்கள், சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கூத்து முடிஞ்சா பிறகு இந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சா பிறகு அவங்களோட பார்வையில் வித்தியாசம் இருந்தது. அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினது. இந்த அவமானங்கள், இந்த விஷயங்கள் வந்து சமூகத்தில் இருந்து தான் உங்களுக்கு வருதா, இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிறாக்கள் எப்படி? வீட்டாக்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அப்பா நெடுகளும் என்ன அடிக்கிறவர், அம்மாவும் அழுறவா. என்னாலதான் எங்களோட குடும்ப மானம் போகுதுண்டு. அக்காக்கு இன்னும் கல்யாணம் முடியல, அதுக்கு நான் தான் காரணம் என்று அம்மா சொல்றவா. இதாலேயே நான் ஒருக்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். ஆனா நான் எதுவா இருந்தனோ அதுவாகவே இருக்கிறேன். நான் உங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணலாமா? நான் உங்களோட அக்காவை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா? அதை பற்றி நினைக்கவும் வேண்டாம். அவள் சில நேரம் கூட கேமராவையும் உடைச்சி போடுவா. நேற்று என்ற கொஸ்டியூமையும் எரிச்சு போட்டா. நான் ஒரு சிவப்பு சாரி கட்டுவோம் என்று இருந்தேன். நான் சீரியஸாவா? உங்களோட சாரி எரிச்சிட்டாங்களா? இருந்தாலும் நேற்று நீங்கள் கட்டியிருந்த சாரி, க்ரீன் சாரி, சரியான வடிவாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் நான் அண்ணாவியாட்ட மன்னிச்சிட்டு தான் இரவல் வாங்கினான். அவாட்ட சிவப்பு சாரி இருக்கே இல்லை, நல்ல நேரம் பச்சை சாரி ஒன்று இருந்தது. எந்த பாத்திரம் வல்லத்து மாங்காளி, அதால் பச்சை அல்லது சிவப்பு தான் நான் உடுக்க வேணும். அக்கா பற்றி கதைக்க இங்கே அவவே வாரா. இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்களும் சிக்கல்ல மாட்டிக்கொண்டுட்டீர். இந்த கர்மத்தை எல்லாம் விட்டொழிக்க சொல்லி பல வருஷமா இவன்ட்ட நாங்கள் கெஞ்சி கொண்டு இருக்கிறோம். இவனால முழு குடும்பத்துக்கும் அவமானம். இதுக்குள்ள நீங்க கேமராவை தூக்கி கொண்டு வந்துட்டீங்க இவனை படம் எடுக்க. இனிமே இவன் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் என்று ஊருக்குள்ள சொல்லி கொண்டு அலைவான். இந்த ஆம்பளை பொம்பளை மாறி உடுத்தி கொண்டு அலைகிறத படம் எடுக்கிறத தவிர வேற ஒரு நல்ல வேலை உனக்கு கிடைக்கவே இல்லையா? நீ நீ வீட்டை வந்துடாத. இந்த கண்ட கண்ட உடுப்பு எல்லாத்தையும் நான் போட்டு கொளுத்த போறேன். அதெல்லாம் நீ எங்க வச்சிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழிச்சு வைக்கிறியா? பார்த்து கொண்டே இரு. எல்லாத்தையும் நான் கொளுத்த போறேன். அக்கா, நான் இன்னும் முடிக்கல. அக்கா, இந்த மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போ வைரஸ் எல்லாம் இருக்குதானே. இந்த கருமத்தை விட அந்த வைரஸோடைய நான் வாழ்ந்துருவேன். இதுவே ஒரு பெரிய வருத்தம். நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொண்டு அலைகிறீங்களே, இது இது இல்லீகல், சட்ட விரோதம். இவங்க எப்பயும் இப்படிதான் இருப்பாங்களா? ரிஹர்சலுக்கு வந்துட்டு இப்படி கத்திட்டு போறாங்க. ஓம், போன வருஷம் மேக்கப் போட்டு கொண்டிருக்கீக்க அவ வந்தவா எந்த கன்னத்தில் அரைஞ்சு போட்டு எந்த முடிமயிரையும் தூக்கி கொண்டு ஓடிட்டா. உங்களுக்கு பயங்கர துணிச்சல். இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கிறீங்கல்ல,
உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொழும்புக்கு வாங்க. அங்கே என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட சேஃப் ஹவுஸ் இருக்குது. உங்களை மாதிரி இந்த குடும்பத்தில் சமூகத்தில் ரிஜெக்ட் பண்ணாக்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கலாம். நன்றி. ஆனால் வேணாம். எந்த நோக்கம் எந்த சூழலில் வாழ்கிறது தான். எந்த மூத்த அண்ணாவும் அவற்ற மனுஷியும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். ஒரு நாள் எந்த குடும்பமும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். இங்கே நான் மட்டும் தனியே இல்லை என்றதான் முக்கியம். இங்கே மற்றவையும் இருக்கணும். நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். அவ வல்லத்துமன் காளி, அவ வல்லத்துமன் காளி, அவ வல்லத்துமன் காளி, அவ வல்லத்துமன் காளி. என் மகனே பாலா, என் மகனே பாலா, என் மகனே பாலா.